ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்மளோட எபிசோட் 5 கரெக்ட்டா? ஸோ, இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்த்துருப்போம் அப்டின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன? அண்ட் பேசிக் டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும்? கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்ன? என்ன டிஃபரன்ஸான பேட்டர்ன்ஸ் இருக்கு? அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடரோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ்ல நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த எபிசோட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ட்ரேடிங் செஷன் அண்ட் கில் ஜோன்ஸ். ஏன் நான் இத மைண்ட் செட்க்கு அப்புறம் இந்த எபிசோட் வச்சிருக்கேன் அப்டின்னா, நீங்க சோ ஃபார் ஃபாரெக்ஸ்லாம் எப்படி பண்ணணும், டூல்ஸ்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டும் வந்திருக்கும். இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எப்ப நான் ட்ரேட் பண்ணணும் அப்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்மளோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹார்ஸுமே ரன்னா இருக்கும் 5 டேஸ்க்கு. ஸோ இந்த 24 ஹார்ஸ்ல எந்த ஹார்ல வேணா நம்ம ட்ரேட் பண்ணலாம். எல்லா ஹார்ஸுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. பிகாஸ் நம்மளோட மார்க்கெட் ஒரு சில நேரத்தில ஸ்லீப் மோட்ல இருக்கும். ஒரு சில நேரத்தில ஹைப் மோட்ல இருக்கும். ஒரு சில நேரத்தில சைட் வேஸ்ல இருக்கும். இந்த மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு நம்மளோட எபிசோட் 5ல ஒரு 3 விஷயம் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபாரெக்ஸோட ட்ரேடிங் செஷன்ஸ் என்னென்ன? அதுக்கப்புறம் கில் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபாரெக்ஸ்ல. அப்படின்னா என்ன? அது எதுக்கு? அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செர்டைன் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 விஷயம் தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல கவர் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்க டைம் ஜோன் மொத்தம் 4 செஷன்ல ஆக்சுவலா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வொர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி, அடுத்து டோக்கியோ, அதுக்கப்புறம் லண்டன் செஷன், அதுக்கப்புறம் நியூயார்க் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல உங்களுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகும். அண்ட் முக்கியமா எல்லா டைம் பீரியட், எல்லா ஹார்ஸ்லயுமே உங்களுக்கு வால்யூம்ஸ் ஹையாவும் இருக்கும், லோவாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் இந்தியன் டைம் படி நான் சொல்றேன் அப்படின்னா, சிட்னி செஷன் எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்மளோட டைம் படி 2:30 மணிக்கு சிட்னி செஷன் ஓப்பன் ஆகி 11:30 மணிக்கு சிட்னி செஷன் க்ளோஸ் ஆயிடும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் டோக்கியோ செஷன் 5:30 மணிக்கு காலையில ஓப்பன் ஆகி 2:30 மணிக்கு நம்மளோட டோக்கியோ செஷன் முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் லண்டன் செஷன் 12:30க்கு ஸ்டார்ட் ஆகி 9:30க்கு லண்டன் செஷன் முடிஞ்சிடும். அண்ட் நியூயார்க் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம், ஓகேவா? சாயந்தரம் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பகல், அதாவது நமக்கு ஒரு ஏர்லி 2:30 ஏஎம், அதாவது காலையிலன்னு சொல்லுவாங்க. காலையில 2:30 மணிக்கு இந்த செஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி டே அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, முக்கியமா வால்யூம் உங்களுக்கு இங்க சிட்னி செஷன்ல ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சிட்னி செஷன்ல இருந்து உங்களுக்கு டோக்கியோ செஷன் முடியிற வரையும், அதாவது லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வால்யூமே ஹையா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ சிட்னி செஷன்ல இருந்து டோக்கியோ செஷன் வரையும், இந்த லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது மார்க்கெட்ல சுத்தமா யாருமே ட்ரேடே பண்ணல. ஸோ எப்ப நமக்கு பீக் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லண்டன் செஷன், அதாவது நம்மளோட டைம் படி மதியானம் 12:30 மணிக்கு மேல. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஒரு ஹை குடுக்குது. மார்க்கெட்ல வால்யூம் நல்ல ஒரு ஹை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூயார்க் செஷன் 5:30 மணிக்கு, ஒண்ணு 12:30 மணிக்கு அப்புறம், இல்லன்னா 5:30 மணிக்கு அப்புறம். 5:30 மணிக்கு நீங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செம்ம ஹை குடுத்து நைட் 8:30லேருந்து 9 செம்ம பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூசுவலா நம்ம நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் ரீஜியன், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா, 2 செஷன் தான் பெஸ்ட். ஒண்ணு லண்டன் செஷன், இன்னொன்னு நியூயார்க் செஷன் அப்படின்ற மாரி நான் சொல்லலாம். ஸோ லண்டன் செஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 12:30 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் ஃபாரெக்ஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹை கிடைக்கும். ஹையான மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஒருவேளை நீங்க அவைலபிள் இல்ல, நீங்க 12:30க்கு மேல அவைலபிள் இல்ல அப்படின்னா, நீங்க ஈவினிங் சாயந்திரத்துக்கு மேல தான் நான் அவைலபிள் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நியூயார்க் செஷன் உங்களுக்கு கிரேட் ஓப்பனிங் குடுக்கும். இங்க உங்களுக்கு ஒரு 90% ஆஃப் கேண்டில் மூவ்மெண்ட்ஸ் ஹையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்க இருந்து நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்க இந்த ஒரு இந்தியன் ரீஜன்ல இருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா, 2 செஷன் தான் பெஸ்ட். லண்டன் செஷன், இன்னொன்னு நியூயார்க் செஷன்.
எஸ்பெஷலி நியூயார்க் செஷன் தான் வந்து ஒரு கோல்டன் டைம் பீரியட். இந்த இந்த அதாவது 5:30லேருந்து நைட்டு 10 மணி வரையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு கோல்டன் டைம் பீரியட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து சிட்னி செஷன்லயோ, டோக்கியோ செஷன்லயோ உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. நான் அத வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, சார்ட் வந்து ஹோல் டே அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, சிட்னி அண்ட் டோக்கியோ செஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன் கோல்டன் டைம் பீரியட்னா நியூயார்க் செஷன் தான். ரைட்டா? ஸோ இதுதான் மக்களே நம்ம வந்து ஃபாரெக்ஸுக்கு உள்ள டைம் பீரியட் அண்ட் கோல்டன் டைம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கில் ஜோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கில் ஜோன் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹை லெவலாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு மேஜரான செஷன் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து யூஸ்வலாக கில் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு இண்டிகேட்டர் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கில் ஜோன் கிடையாது. இது வந்து நம்ம நார்மலா இருக்க செஷன தான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ உங்களோட ஏசியன் செஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி லண்டன் செஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நியூயார்க் செஷன் நான் சொன்ன மாரி 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் மட்டும் தான் நான் இங்க குடுத்துருக்கேன். எண்ட் வந்து நான் குடுக்கல. பிகாஸ் அது ஓவர்லேப் ஆகுறதுனால அது நமக்கு தேவையும் கிடையாது. ஸோ நமக்கு எப்போ வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ கில் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செஷன், இந்த ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இந்த செஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கில் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஜோன்ல உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளியரா ஒரு வந்து டைரக்ஷன் கொடுக்கும். மேபி அது அப் ட்ரெண்டா இருக்கலாம், இல்லைனா வந்து டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போதுமே வந்து நீங்க கில் ஜோனை கண்டுபிடிச்சிட்டு தான் செஷனுக்கு என்ட்ரி கொடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு கில் ஜோன்னா ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூயார்க் செஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு இருக்கீங்க. இல்லைனா லண்டன் செஷன்ல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு இருக்கீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த 2 செஷனுக்கும் முன்னாடி ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட தான் வந்து கில் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் இல்லைனா 1 1½ ஹார்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரஷ் டைமா இருக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு ஹோட்டல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, மதியானம் வந்து நல்ல ஒரு ரஷ் டைம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல ஒரு ரஷ் டைம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய சேல்ஸ் போகும். அட் தி சேம் டைம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே தான் இங்கேயும். இந்த உங்களோட ட்ரேடிங் செஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கில் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கில் ஜோன் வந்து யூசுவலா எந்த டைம் பீரியட்ல வரும் அப்படின்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பரா தெரியும். நான் வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கில் ஜோன் பார்த்துடலாம். ஏசியா கில் ஜோன். ஏசியா கில் ஜோன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியா செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் தான் உங்களுக்கு ஏசியா கில் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து லண்டன் கில் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லண்டன் செஷன் இருக்குல்ல, லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து லண்டன் கில் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது எத்தனை மணிக்குன்னா, மதியானம் 11 மணிலேருந்து 2 மணி வரையும் அதாவது மதியானம் 2 மணி வரையும் வந்து உங்களுக்கு இந்த லண்டன் செஷன் வந்து இருக்கும். ஸோ யூசுவலா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கிளாஸ் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 8:30க்கே வந்து ஒரே பரபரப்பா இருக்கும் ரோடெல்லாம். எல்லாரும் ட்ரை பண்ணி உள்ள போவாங்க. செஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது, கிளாஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமா போகணும். அந்த அந்த ஹரிபரி தான் வந்து ஆக்சுவலா கில் ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் யூஸ்வலா. நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நியூயார்க் செஷன் வந்து நமக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ நியூயார்க் செஷனோட கில் ஜோன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 4:30 மணிக்கே உங்களுக்கு வந்து நியூயார்க் செஷனோட கில் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீக்கிரமா எந்திரிச்சு ட்ரேட் எல்லாம் செட் பண்ணி வச்சு, இப்படிதான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நியூயார்க் செஷனோட கில் ஜோன். அடுத்த கில் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, லண்டன் எல்சி அப்படின்னா லண்டன் க்ளோஸ் கில் ஜோன். இந்த லண்டன் க்ளோஸ் ஆகும்போது, இல்லைனா நியூயார்க் செஷன் க்ளோஸ் ஆகும் மிட் ஆஃப் தி டேல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டே ஃபுல்லா விட்டுடுவாங்க. அந்த டே ஃபுல்லா விட்டுட்டு, அந்த டேவோட எண்டு இப்போ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியா செஷன், லண்டன் செஷன் பீப்புளுக்குலாம் வந்து இந்த கில் ஜோன் தான் டேவே முடிஞ்சிரும். அவங்களோட டைம்ல
பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா 7:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி. அதாவது நைட்டுக்குள்ள முடிய போது. அந்த டேவே அவங்களுக்கு வந்து முடிய போது. இந்த லண்டன் செஷனுக்கும், ஏசியா செஷன் பீப்பிள்க்கும். ஸோ, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹரிபரில கண்டிப்பா வந்து அவங்க ட்ரேட் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லண்டன் க்ளோஸ் கில் ஜோன். இந்த செஷன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்க ஏசியா செஷன் பீப்பிள், இந்தியால இருக்க பீப்பிள் எஸ்பெஷலி அதே மாரி ஜப்பான், சைனா, ஏசியா செஷன்ல இருக்க எல்லாருமே, அதே மாரி இன்சைட் பார்த்தீங்கன்னா, லண்டன் பீப்பிள், யுகேல இருக்கவங்க, அந்த சைட்ல இருக்க எல்லா இந்த 2 பீப்பிள்க்கும் அந்த டே வந்து முடியறதுனால, நியூயார்க் செஷன் பீப்பிள் அப்பதான் வந்திருப்பாங்க. இவங்களோட க்ளோஸ் டேவும் அப்பதான் இருந்திருக்கும். ஸோ, அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு ஹை ஓப்பனிங்ஸும் இல்லன்னா குளோசஸும் குடுக்கும். ஸோ, அதான் வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த லண்டன் க்ளோஸ் செஷன் கில் ஜோன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ, இப்ப வந்து உங்களுக்கு இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா, மொத்தமே ஒரு நாளைக்கு 3 செஷன் தான் மெயினானது. ஏசியன், லண்டன், நியூயார்க். அதுல வந்து எஸ்பெஷலி நீங்க ஒரு இந்தியால இருக்கீங்க அப்படின்னா, லண்டன் செஷன், அதுக்கப்புறம் நியூயார்க் செஷன்ல தான் ட்ரேட் எடுக்கணும். அண்ட் கில் ஜோன் அப்படின்னா 2 அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லன்னா 1 1/2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். எப்படி வந்து மார்க்கெட் போகப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, ஒரு ஹரிபரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த டைம் பீரியட் தான் வந்து கில் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, மொத்தமே வந்து 4 கில் ஜோன் இருக்க போது. ஏசியா கில் ஜோன், லண்டன் கில் ஜோன், அதுக்கப்புறம் நியூயார்க் கில் ஜோன், இன்னொன்னு வந்து லண்டன் க்ளோஸ் கில் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இ இத வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியா கில் ஜோன் வந்து 5 மணியிலிருந்து காலையில 7 மணி வரையும் காலையில வந்து ஏசியா கில் ஜோன். லண்டன் கில் ஜோன் வந்து 11 மணியிலிருந்து 2 மணி வரையும். அதே நியூயார்க் கில் ஜோன் பார்த்தீங்கன்னா, சாயந்திரம் 4:30 மணியிலிருந்து அ மாலை வந்து 6:30 மணி வரையும். அதே மாதிரி லண்டன் பார்த்தீங்க அப்படின்னா, லண்டன் க்ளோஸ் கில் ஜோன் வந்து நைட் 7:30லிருந்து 9:30 மணி வரையும். இது வந்து இந்தியன் டைம் படி. ஓகேவா? ஸோ இதான் மக்களே யூசுவலா கில் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் அப்படின்னா, யூசுவலா நீங்க வந்து ஒரு சார்ட்ட ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, 2 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் நீங்க வந்து பேசணும். ஒண்ணு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், இன்னொன்னு வந்து லோவர் டைம் ஃப்ரேம். எப்போதுமே நீங்க அனலைஸ் பண்றது, இல்ல அப்படின்னா சார்ட்ட ரீட் பண்றது, இது எல்லாமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். அண்ட் நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். ரைட்டா? ஸோ, இப்ப வந்து நீங்க 1 வீக் சார்ட் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, 4 ஹார்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். 1 டே சார்ட் அனலைஸ் பண்றீங்கன்னா, 1 ஹார்ல என்ட்ரி எடுக்கலாம். 4 ஹார்ஸ் சார்ட்ட அனலைஸ் பண்றீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். 1 ஹவர் சார்ட்ட அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். 15 மினிட்ஸ்ல அந்த சார்ட்ட நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 1 மினிட்ல தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ, இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, யூசுவலா இந்த டைம் ஃப்ரேம் இப்போ 1 வீக்கா நீங்க பார்த்துட்டு இருந்தா தான், 4 மணி நேரம் சார்ட் எப்படி வொர்க் ஆக போகுது அப்படின்ற என்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க 1 வீக்கா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு 1 மினிட்ல வந்து உங்களால என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்றீங்க, அட் த சேம் டைம் எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து ஆ மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது நோட்ஸ் மாரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு இந்த மாதிரி தெளிவான கான்டென்ட்ஸ்லாம் கிடைக்கவே இல்ல. எஸ்பெஷலி தமிழ்ல சுத்தமா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. பட் அது கிடையவே கிடையாது. நான் வந்து இத ஃபுல்லா பேக் ஸ்டடி பண்ணிட்டு அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இத வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வேற எந்த ஸ்பெசிஃபிக்கான தமிழ்ல இருக்க வீடியோஸ்லாம் இவ்ளோ தெளிவா வந்து குடுக்குறதில்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து இந்த கில் ஜோன்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்லணும். ஏன் அப்டின்னா, யூசுவலாவே ஏசியா செஷன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அக்குமுலேட் தான் ஆகும். அக்குமுலேட் அப்படின்னா, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து மார்க்கெட் வந்து பெருசா வந்து உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட்டே குடுக்கல. இங்க நீங்க இதுவரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சுத்தமா மூவ்மெண்ட் இல்ல. சும்மா வந்து அக்குமுலேட் தான் ஆயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ, யூசுவலா ஏசியா செஷன் அப்படின்னாலே அக்கமுலேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லண்டன் செஷன். லண்டன் செஷன் அப்படின்னாலே மேனிபுலேஷன் அப்படின்னா, இப்ப நீங்க இங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, லண்டன் செஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 12:30 மணிக்கு நமக்கு மதியானம் 12:30 மணிக்கு லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்ளோ நேரம் ஏதோ கொஞ்சம் மேல போயிட்டு இருக்க மாரி காமிச்சது. லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா டவுன்.
லண்டன் செஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் குடுத்துட்டு இருக்கு. ஸோ லண்டன் செஷன் முடியம்போது லண்டன் செஷன் வந்து இங்க முடியிற மாரி வந்துருச்சு. கரெக்ட்டா? அதாவது நியூயார்க்கோட கில் ஜோன் ஸ்டார்ட் ஆகும்போது, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கீழ வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இங்க வந்து யூசுவலா 2 ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், இன்னொன்னு வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இல்லன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்டெயில் ட்ரேடர்னா நம்மட்ட ரொம்பலாம் காசு இருக்காது. மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பை, செல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் வந்து இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒரு ரீட்டெயில் ட்ரேடரோட மனசு எப்படி இருக்கும்னா, சூப்பர் லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆனதுலருந்தே வந்து பார்த்தோன்னா, நல்ல ஒரு டவுன் குடுத்துட்டு இருந்துச்சு. அப்படின்னு நெனச்சுட்டு, இங்க வரும்போது அவன் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து செல் பண்ணிருவான். யூசுவலா ஏன்னா இவ்ளோ நேரம் டவுன்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்டின்னா, செல் அப்படின்னு குடுத்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். செல் குடுத்துடுறான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் செல் குடுக்குறான். ஸோ செல் இங்க வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்துடுறான். இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் கீழ தான் போகும் அப்படின்ற மாரி அவன் நெனச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கீழ தான் போப்போது அப்படின்னு சொல்லிட்டு செல் குடுத்துடுறான். இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. மேனிபுலேஷன் எதுக்காக நடக்கும் அப்டின்னா, இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பான், செல் பண்ணியிருப்பானா, அவனோட ஸ்டாப் லாஸ்லாம் ஒண்ணு இங்க வச்சிருப்பான். ஸ்டாப் லாஸ் ஒண்ணு இங்க இருக்கும். இல்ல இங்க இருக்கும். இல்ல அவங்க அப்பா ரொம்ப பணக்காரர்னா இங்க வச்சிருப்பான். இல்ல அவங்க தாத்தா இன்னும் பணக்காரன்னா, அவன் இங்க கூட வச்சுக்கட்டுமே ஸ்டாப் லாஸ. ஸோ எங்கனாலும் இங்க தான். இதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் வரப்போகுது. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட்லருந்து தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே வந்து ஸ்டார்ட் ஆகப்போது. ஸோ, இங்க வச்சுக்கிறான்னே வச்சுப்போமே. அவங்க அப்பா வந்து ரொம்ப பணக்காரர். ஸோ, வந்து இங்க வந்து அவன் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கான் அப்டின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கீழ போகும் அப்டின்னு நெனச்சவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே கீழ போல. ஏன் அப்டின்னா, இது ஒரு மேனிபுலேஷன். எதுக்கான மேனிபுலேஷன் அப்டின்னா, நியூயார்க் செக்ஷனோட மேனிபுலேஷன். ஸோ, இங்க என்ன ஆயிருக்கு? மேனிபுலேட் ஆயிருக்கு. மேனிபுலேட் ஆயிட்டு என்ன ஆயிருக்குன்னா, இவங்க வந்து கீழ போகும்னு நெனச்சிருப்பாங்க. ஸோ, கீழ போகும்னு நெனச்ச அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இவங்க கீழ போகும்னா செல் குடுத்துருக்காங்க. ஸோ, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே பை கரெக்ட்டா? ஸோ, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நியூயார்க் செக்ஷன் மேல போயிடுச்சு. ஸோ, இதுதான் வந்து யூசுவலாவே வந்து நடக்கும். ஸோ, இங்க வந்து நம்ம இத டெலீட் பண்ட்டு, இதே வந்து நான் லாங் பொசிஷன் இந்த இடத்துல எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. இவ்ளோ தூரம் அதாவது இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எங்க என்ட்ரி குடுத்துருக்கோம்னா 166லருந்து ஆ 690 வரையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, எங்கேயோ போய் நிக்குதுங்க. 500 பிப்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு அதிகமா போய் நிக்குது. ஸோ, இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நியூயார்க் செஷன்ல நடக்கும். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க யூசுவலா ஒரு மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டு டைம் ஃப்ரேம கால்குலேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஏசியா செஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, லண்டன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, நியூயார்க் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கில் ஜோன் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஏசியாவோட கில் ஜோன், லண்டன் கில் ஜோன், நியூயார்க்கோட கில் ஜோன். அட் த சேம் டைம் லண்டன் க்ளோஸோட கில் ஜோன வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிட்ட பிறகு, ஏசியால அன்னைக்கு மார்னிங் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்லாம அக்குமுலேட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வந்து லண்டன் செஷன். லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆனோனே உங்களுக்கு ஒரு இவ்ளோ தூரம் ஏசியா செஷன் மேல போயிட்டு இருந்தது. லண்டன் செஷன்லேருந்து சூப்பரா வந்து உங்களுக்கு கீழ வந்துடுச்சு. ஸோ இந்த இடம். இந்த இடம்னா, அதாவது நம்மளோட நியூயார்க் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. அதாவது கில் ஜோன். நியூயார்க்கோட கில் ஜோன். இந்த கில் ஜோன் கிட்ட என்ன ஆயிருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு மேனிபுலேஷன். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு ட்ராப்ல விழ வைக்கிறதுக்காக இங்க ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. சூப்பரா இது இனிமேட் கீழ போகும் அப்டின்னு நெனச்சுட்டு, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட செல் என்ட்ரிய குடுத்துருப்பாங்க. செல் என்ட்ரி குடுத்தோனே என்ன ஆயிடுச்சு, அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் பை ஆயிட்டு, சூப்பரா வந்து உங்களுக்கு அப்டியே நியூயார்க் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே செம்ம ஒரு ஹை என்ட்ரிக்கு போயிடுச்சு. ஸோ, நீங்க வந்து இந்த கில்ஸ் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஏசியன் செஷன் இருக்குல்ல, ஏசியா செஷனுக்கு அப்புறமும் ஏசியா செஷனோட கில் ஜோன்லயும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்டி இருக்கு பாருங்க. அதே மாரி லண்டன் செஷன்ல வந்து லண்டன் செஷனோட கில் ஜோன்ல வந்து உங்களுக்கு எவ்ளோ பெரிய மூவ்மெண்ட் குடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி இம்பேலன்ஸ் கேண்டில் எல்லாமே வந்து இந்த கில் ஜோன்ல தான் நடக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவரையும் ஒண்ணுமே இல்ல. ஆனா கில் ஜோன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து தெளிவா வந்து தெரியும். அதே மாதிரி இங்க நியூயார்க் கில் ஜோன் வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் பீரியட்குள்ள மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் குடுத்துருக்கு பாருங்க. அதே மாரி லண்டன் க்ளோஸ் இந்த வந்து ரொம்பவே முக்கியமான கில் ஜோன். ஏன்னா எல்லாருமே ஐயோ! அந்த டே முடிய போகுது. அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாங்க எல்லாருமே.
எல்லாருமே இங்க வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இங்க இருந்து இங்க வரையும் உங்களுக்கு சூப்பரான மூவ்மெண்ட் வந்து குடுத்திருக்கு. ஸோ கில் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் கில் ஜோன் பத்திலாம் பேசுறதே கிடையாது. பிகாஸ் நம்மளோட தமிழ் யூடியூப் பர்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, பெருசா வந்து இந்த கில் ஜோன் பத்திலாம் யாருமே பேசி எனக்கே தெரியல. நான் யூசுவலா வந்து நெறைய லைக் யுஎஸ், கனடா இந்த மாரி இருக்க ரீஜியன்ல இருக்க யூடியூபர்ஸோட அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் இந்த கான்டென்ட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ கில்சன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஏசியன் செஷன்னா அக்கமுலேஷன், லண்டன் செஷன்னா மேனிபுலேஷன், நியூயார்க் செஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த இடத்துல அக்குமுலேட் ஆயி, இந்த இடத்துல மேனிபுலேட் ஆயி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் மக்களே நீங்க வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி, உங்களோட டிஃபரண்ட் டைப்ஸ் ஆன டைம் ஜோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு, எந்த டைம் ஜோன்ல நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம என்ட்ரி வந்து செல்லா இருக்க போதா, இல்ல பையா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லன்னா கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ மக்களே.